කරදර එනකොට පීඩා එනකොට බොහෝ අපසිරු අමාරු මාර්ගවල ගමන් කරනකොට අපි අපගේ ජීවිතයේ අප කැළඹි අධෛර්ය ක්ලාන්ත වී අපි වැළපෙන අඬන තැනට පැමිණෙනවා. நாங்கள் பலவிதமான சோதனைகள் பரீட்சைகள் உபத்திரவங்கள் கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கும்போது நாங்கள் அதைரியப்பட்டு சோர்ந்து நாங்கள் அழுது புலம்புவதுண்டு. නමුත් යේසුස් වහන්සේ ඒ දේශ බලා ඒ ආකාරයෙන් ඇඬුවේ නැහැ. இயேசு அவ்விதமாக அவற்றை பார்த்து அழவில்லை. මෙතන යේසුස් වහන්සේ ඇඬුසේක කියලා කියන අදහස ඇයි ඇඬුවේ කියන එක තමයි අපි තේරුම් ගන්න ඕනේ. இந்த இடத்துல இயேசு அழுதார் என்று சொல்லும்போது அவர் எதற்காக அழுதார் என்று தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். අපි දන්නවා යේසුස් වහන්සේ ප්‍රේම කරව එක පවුලක් සිටියා. நாங்கள் அறிந்திருக்கிறோம் இயேசு நேசித்ததான ஒரு குடும்பம் இருந்தது. මේ කුඩා පවුල ලාසරස් මාර්තා මරියා. அந்த சிறு குடும்பம் தான் லாசரு மார்த்தாள் மரியாள். මේ පවුලට යේසුස් වහන්සේ තා ප්‍රේම කරව පවුලක් ලෙස දකිනවා. இந்த குடும்பத்தை இயேசு மிகவும் நேசித்தவராய் இருந்தார். සමහරට බොහෝ අවස්ථාවල මේ නිවසට යන්නේ නැති. அநேக சந்தர்ப்பத்தில் இந்த வீடுகளுக்கு போயிருக்கலாம். ඒ නිසා උන්වහන්සේ උන්ට වචනේ කියනවා. උන්වහන්සේ පාද පාමුල මරියා උන්වහන්සේ වචනේ ඇසුවා. ஆனபடினாலே அவருடைய பாதத்தில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள். ඒ නිසා අපි දකිනවා යේසුස් වහන්සේ මේ පවුලට බොහෝ ප්‍රේම කරන ස්ථානයේ සිටියා. இயேசு இந்த குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிற இடத்திலே இருந்தார். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ වචනේ දොන්ට ඉගැන්වුවා වචනේ ප්‍රකාශ කරා. ஆனபடினால் அவருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். නමුත් මේ කුඩා පවුලට එක දවසක් මහ සෝදිසියක් ආවා. ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் ஒரு பெரிதான சோதனை வந்தது. ඉතාමත් ලොකු කුණාටුවක් ආවා. பெரிதான ஒரு புயல் உண்டானது. ලාසරස් රෝගීව සිටිනවා. லாசரு வியாதியா இருந்தான். ලාසරස් රෝගීව සිටිනවා. லாசரு வியாதியா இருந்தான். මේ අවස්ථාවේදී இந்த சந்தர்ப்பத்திலே යේසුස් වහන්සේ මොනවද කරේ? இயேசு என்ன செய்தார்? අපේ නම් සාමාන්‍යයෙන් කෙනෙක් රෝගීව ඉන්නවා කිව්වම කරදරපත් උනායි කියලා කිව්වම අපි ප්‍රේම කරන කෙනෙක් නම් අපි ඉක්මනට දුවලා යනවා. நாங்கள் என்றால் ஒருவர் வியாதியா இருந்தால் இல்லாவிட்டால் நாங்கள் நேசிக்கிறவர்கள் தொந்தரவுக்குள்ளே இருந்தால் நாங்கள் சீக்கிரமாய் விரைந்து செல்கிறவர்களாய் இருப்போம். යේසුස් වහන්සේ එසේ ගියේ නෑ. இயேசு அப்படி போகவில்லை. යේසුස් වහන්සේ තව දවස් දෙකක් පරක්කු වුණා. அவர் இன்னும் 2 நாட்கள் தாமதித்தார். මෙතන යේසුස් වහන්සේට පණිවිඩ එනවා. ඔබ ප්‍රේම කරන තැනැත්තා අසනීප ඉන්නවා. ඉක්මනට එන්න. அவருக்கு செய்தி வந்தது நீர் நேசிக்கிறதான நபர் வியாதியா இருக்கிறார் சீக்கிரமாய் வாரும் என்று. නමුත් යේසුස් වහන්සේ මේ අවස්ථාවේදී තවත් දවස් දෙකක් පසු කරනවා යන්නේ නැතුව. ஆனாலும் இயேசு அந்த இடத்துக்கு போகாதபடிக்கு இன்னும் 2 நாட்கள் தாமதிக்கிறார். යේසුස් වහන්සේ යම් අදහසක් සැලැස්මක් පියාණන් වහන්සේ කැමැත්ත අනුව ඒ අවස්ථාවට ඉඩ හරිනවා. இயேசு ஏதோ ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் தாமதித்துக் கொண்டிருந்தார். ඒ නිසා උන්වහන්සේගේ නාමයේ මහිමයට පත්වන පිණිස ඒ රෝගය ඔවුන්ගේ මරණය ඇති වුණාට ඒක මරණයට නෙමෙයි උන්වහන්සේගේ නාමයේ මහිමයට පත් කරන්න උන්වහන්සේ ඉඩ හැරියා. அவனுடைய வியாதியானது மரணத்துக்கு எதுவா இருந்தாலும் மரணத்தை உண்டாக்கினாலும் அது மரணம் அல்ல, அது தேவனுடைய நாம மகிமைக்கு எதுவா இருந்தது. ඒ නිසා අපි දකිනවා යේසුස් වහන්සේට මේ පණිවිඩය එනකොට යේසුස් වහන්සේ තවත් දවස් දෙකක් ප්‍රමාද වී යන එක. இந்த செய்தி அவருக்கு வந்தபோது அவர் இன்னும் 2 நாட்கள் தாமதித்து அந்த இடத்துக்கு செல்வதை நாங்கள் காண்கிறோம். පසු ගෝලයන්ට කියනවා பிற்பாடு அவர் சீசர்களுக்கு சொல்லுகிறார் ලාසර් සැතවී සිටිනවා අපි අවදි කරන්න යන් කියලා. இயேசு லாசர் மரித்து போனான் அவனை எழுப்ப வேண்டும். யோவான் 11:14 ඉඳලා කියවන්න. யோவான் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவராகுவதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். එබැවින් යේසුස් වහන්සේ ඔවුන්ට පැහැදිලි ලෙස කතා කොට ලාසරස් මැරිලාය. නුඹලා විශ්වාස කරන මිනිස මාවේ නොසිටියාට නුඹලා නිසා සතුටු වෙමි. එසේ නොවොත් ඔහු ළඟට යමේ කීසේක. එහෙයින් දිදිමුන්නම් තෝමස් අපිත් ඇති. මෙතන සඳහන් කරන්නේ කොහොමද? இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன? යේසුස් වහන්සේ දැන් ප්‍රකාශයක් කරනවා. இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறார் 11 වෙනි පදේ ඉඳලා අපි බලනකොට 11ஆம் வசனத்திலே பார்க்கும்போது අපගේ මිත්‍ර ලාසරස් සැතපී ඉන්නේ බුදුන් පිණිස යමුයි ඔවුන්ට කීසේක. இவைகளை 11
அவர் இவைகளை சொல்லி அவர்களை நோக்கி நம்முடைய சிநேகிதனாய் லாசர் நித்திரையாக இருக்கிறான் என்று சொன்னார். එතකොට ගෝලියෝ කියනවා උන්වහන්සේ උන්වහන්සේට කතා කළා කියනවා ස්වාමීනි ඌ සැතපී සිටිනා ඌට යසුව වේ කිව්වෝය. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி அவன் நித்திரை அடைந்திருக்கிறான் என்று சொன்னார்கள். ගෝලියෝ හිතුවේ නෑ ලාසරස් මැරිලා කියලා. சீசர்கள் நினைக்கவில்லை லாசர் மரித்து போய்விட்டான் என்று. දැන් යේසුස් වහන්සේ ලාසරස් මැරෙනකම හිටියා යන්න. இயேசு லாசர் மரிக்கும் வரைக்குமாய் இருந்தார். ඊට පස්සේ දවස් 4කුත් පහුවෙලා තමයි ගියේ. பிற்பாடும் 4 நாட்கள் தாமதித்தே சென்றார். එතකොට යේසුස් වහන්සේ උන්ට පැහැදිලි ලෙස කතා කොට 14 කියනවා. යේසුස් වහන්සේ උන්ට පැහැදිලි ලෙස කතා කරනවා ලාසරස් මැරිලාය කියලා. வெளிப்படையாய் அவர்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறார் லாசர் மரித்து போனான் என்று. එතකොට එහෙනම් ලාසරස් මැරිලා කියලා උන්වහන්සේ හොඳටම පැහැදිලිව දන්නවා. லாசர் மரித்து போனான் என்று அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். දැන් ලාසරස්ගේ මරණය තැන්පත් කරලා ළඟට ගිහිල්ලා උන්වහන්සේ සුසුම් වෙලා හැඬුවා කියලා කියනවා. அவர் மரித்த இடத்துக்கு லாசர் மரித்த இடத்துக்கு போய் அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. අපි සාමාන්‍ය කෙනෙක් අඬන්නේ මරුණා වූ කෙනෙක් උදෙසා අඬන්නේ ඒ පුද්ගලයා අපේ වෙන් වෙලා යනවා අපිට තව කවදා ඕව දකින්න පුළුවන් වේද අපෙන් ඈත් වෙලා අපෙන් වෙන් වෙලා යනවා අපේ ප්‍රේම කරන තැනත්තා අපෙන් වෙන් වී යනවා කියන ඒ සිතවිල්ල ඇතුවයි. நாங்கள் ஒருவர் மரிக்கும் போது அவரை இனிமேல் நாங்கள் காண முடியாது அவர் எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார் என்றுதான் ஒரு சிந்தையோடு கூட நாங்கள் அழுவதுண்டு. යේසුස් වහන්සේ දැන් මෙතන අඬනවා. இந்த இடத்துல இயேசு அழுகிறார். නමුත් ඒ ඇඬුවේ ලාසරස් මැරිලා ඉන්න නිසා නෙවෙයි. இந்த இடத்துல அவர் அழுதது லாசர் மரித்ததினால் அல்ல. එතන නමුත් ලාසරස්ගේ තැන්පත් කර සොහන ළඟ තමයි ඇඬුවේ. அவர் இந்த இடத்துல லாசர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதான கல்லறையின் இடத்திற்கு போய் அழுகிறார். උන්වහන්සේ යේසුස් වහන්සේ ඇඬුසේක කියලා මෙතන සඳහන් කරනවා. இயேசு கண்ணீர் விட்டார் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ඇයි යේසුස් වහන්සේ ඇඬුවේ? ஏன் இயேசு கண்ணீர் விட்டார்? ප්‍රේමය මැරී තිබෙනවා. ප්‍රේමය මැරී තිබෙනවා. அன்பு மரித்திருக்கிறது. උන්වහන්සේ ඔවුන්ගේ දෙවෙනි කාරණේ උන්වහන්සේ බලාපොරොත්තු වුණ ඇදහිල්ල ඔවුන් තුල දැක්කේ නැහැ. அவர் எதிர்பார்த்ததான அந்த விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே காணவில்லை. ඒ වගේම දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබෙන ඔවුන් තුල බලාපොරොත්තුව දකින්න තිබුණේ නැහැ. இயேசுவை குறித்து அவர்களுக்குள்ளே அந்த நம்பிக்கையை காண முடியவில்லை. ප්‍රිය සෙනගිනි අපි දන්නවා මරියා උන්වහන්සේගේ පාද පාමුල වචනය ඇසුවා කියලා. நாங்கள் அறிவோம் மரியாள் இயேசுவினுடைய பாதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாள் என்று காண்கிறோம். අපිටත් උන්වහන්සේ අපිත් උන්වහන්සේගේ පාද පාමුල ඇවිල්ලා දේව ගෘහයට ඇවිල්ලා උන්වහන්සේගේ පාද පාමුලට ඇවිල්ලා අපි දේව වචනේ අසනවා. நாங்களும் கர்த்தருடைய பாதத்துக்கு அவனுடைய வீட்டுக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். නමුත් එදා මේ ලාසරස්ට මෙන් අපටත් ලාසරස්ගේ පවුලට මෙන් අපටත් සෝදිසිය මහත් සෝදිසිය ගිනිවෙනි සෝදිසියක් එන්න පුළුවන්. லாசருவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் சம்பவித்தது போல எங்களுக்கும் இப்படிப்பட்டதான ஒரு அக்கினிமயமான சோதனை உண்டாகலாம். මේ සෝදිසි පැවිදි අප ස්වාමීන් වහන්සේ තුල මේ කාරණා තුන දකින්න තිබෙනවාද කියලා උන්වහන්සේ අප ගැන සෝදිසි කරමින් විමසමින් බලා සිටිනවා. இந்த சோதனை வேளையிலே இந்த மூன்று காரியங்களும் எங்களுக்குள்ளே காணப்படுகிறதா என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේට බැඳුණු අපගේ ප්‍රේමය දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු ප්‍රේමය ඒ යහපත් ජීවිතය සෝදිසි පැවිදි අපි එළිදරව් කරනවාද යන්න. அவருள்ளே இருக்கிறதான அந்த அன்பை அந்த எங்களுடைய நன்மையான ஜீவியத்தை அந்த சோதனை வேளையிலே நாங்கள் வெளிப்படுத்துகிறோமா? දෙක දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබෙන අපගේ ඈතහිල්ල අනුව අප ක්‍රියා කරන යාඥා කරන ස්ථානයේ සිටිනවාද? இரண்டாவதாக அவரிலே இருக்கிறதான விசுவாசத்தை உடையவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிற இடத்திலே காணப்படக்கூடியவர்களாய் இருப்போமா? තුන්වෙනි කාරණය மூன்றாவதாக දෙවියන් වහන්සේ අපට තබා තිබෙන ඒ සදාකාල රාජ්‍ය උරුමය සම්බන්ධයෙන් අප ඒ විශ්වාසය ඇතුව ඒ බලාපොරොත්තු ඇතුව ජීවත් වෙනවාද? எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த நித்திய சுதந்திரத்தை குறித்துதான நம்பிக்கை உடையவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கூடியவர்களாய் இருப்போமா? මෙන්න මේ කාරණා තුන උන්වහන්සේගේ වචනය ඇසුවත් ඒ තුන ඔවුන්ට පැමිණි සෝදිසියේදී ඔවුන්ට එළිදරව් කරන්න පුළුවන් තැන ඔවුන්ගේ ජීවිතව දකින්න නොහැකි වීම නිසාද ස්වාමීන් වහන්සේ හැඬෝසේක. இந்த சோதனை வேளைகளிலே இந்த காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்த முடியவில்லை என்பதை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார். මෙතන අප දකිනවා ප්‍රේමය මැරී තිබෙනවා. இந்த இடத்துல அன்பு மரித்திருக்கிறது. එක පැත්තකින්
ප්‍රේම කරන පුද්ගලයා ලෙස දකිනවා. ஒரு விதத்திலே நேசிக்கிறதான ஒரு நபராய் இருக்கிறார். ඒ නිසා දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබුණා ඒ ප්‍රේමය ඔවුන්ගේ සිත් තුළ ඔවුන්ගේ ජීවිත තුළ ඒ අවස්ථාවේ දකින්න තිබුණේ නැහැ. ஆனபடினால் அவர்களுக்குள்ளே அவர் நேசிக்கிறதான எதிர்பார்த்ததான அன்பை காண முடியவில்லை. දැන් මේ ප්‍රේමය එනම් ප්‍රේම කරන පුද්ගලයා මැරී සිටිනවා. இந்த அன்பு இந்த நேசித்ததான நபர் மரித்திருக்கிறார். ඒ සප්‍රියසෙනගෙන අපගේ ජීවිතයේ උන්වහන්සේ මේ උදෑසන ප්‍රකාශ කරන්නේ ඒ ප්‍රේමය, ඒ දෙවියන් වහන්සේට බැඳුණු සිත, ඒ දෙවියන් වහන්සේට බැඳුණු ප්‍රේමය, එකිනෙකාට දක්වන ප්‍රේමය අපගේ ජීවිතයේ අද ක්‍රියාත්මක වන්නා වූ ස්ථානයේ දකින්නවාද? එය මැරී තිබෙනවද? හීන වී තිබෙනවද? இந்த காலையிலே அவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது என்னவென்றால் தேவனுடைய அன்பு, தேவன் மற்றவர்களிலே நாங்கள் வைத்திருக்க வேண்டிய அன்பு குறைந்திருக்கிறதா இல்லாவிட்டால் அற்று போயிருக்கிறதா? ඒ නිසා මෙත දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට කියන්නේ අපි සිටින කාලයේ අවසාන කාලේ කුමක්ද කියන්නේ? ආධර්මිෂ්ඨකම බෝ වෙන බැවින් බොහෝ දෙනෙක්ගේ ප්‍රේමය හීන වී යනා වූ කාලයක අපි සිටින්නේ. காலத்தின் இந்த கடைசியிலே அக்கிரமம் பெருகிறதினால் அநேகருடைய அன்பு குறைந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මතෙව් 24 12 වෙනි පදේ උන්වහන්සේගේ ඊමේල් ලකුණු අතර එක කාරණයක් මේ ප්‍රකාශ කරනවා. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வருகைக்குரியதான கடைசி நாட்களிலே சம்பவிக்கிற காரியத்திலே அதுவும் ஒன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது. මතෙව් 24 12 එක කියන්නේ ආධර්මිෂ්ඨකම බෝ වෙන බැවින් ප්‍රේමය හීන වී යමින් තිබෙනවා. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். අද ලෝකයේ තුලද බොහෝ අපට ආධර්මිෂ්ඨකම තමයි දකින්න තිබෙන්නේ. உலகத்திலும் கூட நாங்கள் இப்பொழுது அதிகமாய் அக்கிரமத்தை தான் காணக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ධර්මිෂ්ඨ මිනිසෙක්ව සොයා ගැනීමට අපහසුයි. நீதி உள்ள மனுஷரை தேடுவது மிகவும் கடினமான காரியமாய் இருக்கிறது. ඒ නිසා අද ලෝකයේ තුල එන්න ආධර්මිෂ්ඨකම බෝ වැඩි වී යමින් තිබෙනවා. இன்று உலகத்திலே வர வர அக்கிரமமானது அதிகரித்து காணப்படுகிறது. ඒ නිසා අධර්මිෂ්ඨයෙක් සිටින්න ඕනේ ධර්මිෂ්ඨයෙක්ද කියලා ඔබ ඔප්පු කරලා පෙන්වුම් කරන්න. அக்கிரமக்காரர் காணப்பட வேண்டும், ஏனென்றால் நீதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று காணப்படும்படியாய். ඒ නිසා අධර්මිෂ්ඨ සෙනඟ මැද්දේ ඔබ ජීවත් වන විට අධර්මිෂ්ඨයාගේ අධර්මිෂ්ඨකම දැකලා ඔබත් අධර්මිෂ්ඨයෙක් වගේ ජීවත් වෙන්න එපා. ස්වාමීන් වහන්සේ තුල උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙන ධර්මිෂ්ඨ ජීවිතය එළිදරව් කරන්න කල යුතුයි. அநீதி உள்ளவர்கள் அக்கிரமக்காரரை காணும்போது நீங்களும் அப்படியாய் ஜீவிக்க நீங்கள் பிரயாசப்பட வேண்டாம். நீங்கள் நீதி உள்ளவர்கள் என்பதை காண்பிக்கும்படியாக பிரயாசப்படுங்கள். ප්‍රේමය හීන වෙමින් තිබෙනවා. அன்பு தணிந்து போய் இருக்கிறது. ඒ නිසා අපට ප්‍රේමය ගැන මම ගිය සතියේ කතා කරා. நான் அன்பை குறித்து கடந்த வாரத்திலே பேசினேன். ඒ නිසා මම වැඩි කතා කරන්න යන්නේ නැහැ. ஆனபடியால் இதை ඒ නිසා குறித்து பேசுறதில்லை. ඔබ ඔබටම ප්‍රේම කරන්න බොහෝ ස්ථානයේ ඔබගේ ජීවිතේ තිබෙනවා නම් ඔබට අන්නයට ප්‍රේම කරන්න අසීරුයි අපහසුයි. நீங்கள் உங்களை குறித்து அதிகமாக நேசிக்கிற இடத்தில் இருந்தால் மற்றவர்களை நேசிக்க முடியாது. ඒ නිසා අප දෙවියන් වහන්සේට මුළු බුද්ධිය මුළු ශක්තිය මුළු සිතින් ප්‍රේම කළ යුතුයි. ஆனபடியால் நீங்கள் தேவனை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். දෙක තමාටම අන් කාටත් අසල් වාසියට ප්‍රේම කළ යුතුයි. தன்னை போல் பிறனையும் மற்ற நேசிக்க வேண்டும். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපගේ උන්වහන්සේගේ බලය ආලේපේ කරනකොට ස්වර්ගයෙන් පැමිණිය ඔය බලය ආලේපේ කරනකොටගෙන සුද්ධාත්ම ආලේපේ කරනකොටගෙන රෝම 5:5 කියන ලෙස ඒ ප්‍රේමය අපේ හදවත් වලට වපුරා තිබෙනවා. இந்த பரிசுத்தாவியின் அபிஷேகமானது ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல எங்களுடைய இருதயங்களிலே அது ஊற்றப்பட்டிருக்கிறது. ඒ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය ඒ පළමු ප්‍රේමය තුල අපි සිටිය යුතුයි. அந்த தேவனுடைய அன்பிலே அந்த ஆதி அன்பிலே நாங்கள் காணப்பட வேண்டும். ඒ සාදවයන් වහන්සේට බැඳුණු ප්‍රේමය තුල අප සිටිනවා නම් கர்த்தருடைய கட்டப்பட்டிருக்கான அந்த அன்பிலே நாங்கள் காணப்படுவோமானால் උන්වහන්සේ තුල මහා ජ්වලිත කමක් දකිනවා. கர்த்தருக்குள்ளே ஒரு பிரதான ஒரு வைராக்கியம் காணப்படக்கூடியதா இருக்கும். අපි ලෝකේ සාමාන්‍යයෙන් පවුලක් ගැන බලනම ස්ත්‍රී පුරුෂයෙක් ගැන බලනවා නම් நாங்கள் உலகத்திலே ஒரு புருஷன் மனைவியை குறித்து நாங்கள் பார்ப்போமானால் ඔවුන්ගේ ප්‍රථම ප්‍රේමය තුල ඔව් ජීවත් වෙන ආකාරය අපිට දකින්න පුළුවන්. அவருடைய ஆரம்பத்திலே அவருடைய அன்பிலே காணப்படுகிறதை நாங்கள் காணலாம். තව කෙනෙක්ට වේදනා දෙන ලෙස වචනයක්වත් කතා කරන්නේ නැහැ. ஒருவருக்கு ஒருவர் வேதனை உண்டாகத்தக்கதான ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள். හැම වචනයක්ම ඔහුවත් දිනා ගන්න උත්සාහ කරනවා. ஒவ்வொரு வார்த்தைகளும் கூடவும் அவர் இவரையும் இவர் அவரையும் ஆதாயப்படுத்தக்கூடிய நிலவரத்திலே பேசுவார்கள். තවත් ප්‍රේමය ගැන කතා කරනවා නම් ගමන් කරන විට
ඔව් වෙන්වෙන්ම ගමන් කරන්නේ අත්වැල් අල්ලගෙන ගමන් කරන්නේ. இன்னும் அதிகமாய் சொல்லுவோமானால் அவர்கள் பிரயாணம் பண்ணும்போதும் கூட தனித்தனியாய் செல்கிறதில்லை, கரங்களை பற்றி கொண்டு செல்வார்கள். වහින විට එක කුඩේ යට යන්නේ. மழை பெய்யும் போதும் ஒரே குடையிலே මේ செல்வார்கள். වගේ බැඳුණු ප්‍රේමයෙන් බැඳුණු ජීවිතයක් දකිනවා. இப்படிப்பட்டதான அன்பான ஒரு நிலவரத்தை காண்கிறோம். නමුත් කාලයක් යනකොට දරුවෙක් දෙන්නෙක් ලැබෙනකොට දෙන්න එකට ගමන් කරන්නේ නැහැ. භාර්යාව පිටිපස්සෙන් යයි පුරුෂයා ඉස්සරහින් යයි. காலங்கள் சென்ற பிற்பாடு 2 பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு புருஷன் முன்பாகவும் மனைவி பின்னாகவும் இப்படியாய் செல்வார்கள். මේ ප්‍රථම ප්‍රේමය නිතරම ආරක්ෂා කරගන්න ඕනේ. இந்த ஆரம்ப அன்பை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும். පෞල් ජීවිතයත් මේ ඉතා වැදගත්. குடும்ப ஜீவியம் மிகவும் முக்கிய விசேஷமானது. ප්‍රශ්න එනකොට කරදර එනකොට පීඩාවල් එනකොට රෝග එනකොට තිබුණු ප්‍රේමය නැති කරගන්නවා. பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது இருந்ததான அன்பை அவர்கள் அற்று போக பண்ணுவார்கள். ඒ ප්‍රථම දෙවියන් ඔවුන්ගේ ජීවිතය තුළ තිබුණු ඒ ප්‍රථම ප්‍රේමය ඒ ප්‍රථම ප්‍රේමය උන් නැති කරගන්නා වූ තත්ත්වයේ ජීවිතේ එලිතරව කරන අන්තිමට දික්කසාද වෙන තැනට පැමිණෙන එක අපිට ලෝකෙ තුල දකින්න පුළුවන්. பிரச்சனைகள் தொந்தரவுகளின் போது அவருடைய ஆதி அன்பு அவருடைய ஆரம்ப அன்பை இழந்து அவர்கள் விவாகரத்து செய்யும்படியாய் பிரயாசப்படுவார்கள். ඒ නිසා පෞල් ජීවිතයක් තුලද මේ ප්‍රේමය තිබෙනවා නම් එතන ස්වර්ගයක් ලෙස පෞල ස්වර්ගයක් ලෙස පෞල උන්වහන්සේගේ සෙනගක් ලෙස අන් අයට දෙලිදරව් කරන තැන දකින්න. குடும்ப ஜீவியத்திலும் அப்படிப்பட்டதான அன்பு காணப்படுமானால் அது பரலோக ஜீவியம் போல் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයත් ඒ ආකාරම අපිට ජීවත් වේ යුතුයි. தேவனுடைய அன்பிலும் நாங்கள் இவ்விதமாகவே ஜீவிக்க අපි வேண்டும். ගැලීම ලැබු මුල් අවස්ථාවේදී දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරන විට ඒ පළමු ප්‍රේමය තුල අප සිටින විට අපි දෙවියන් වහන්සේ තුල ක්‍රියා කරන්නේ කෙසේද? நாங்கள் ரட்சிப்பை பெற்ற நாட்களிலே ஆதி அன்புக்குள்ளே இருந்த நாட்களிலே நாங்கள் கிரியை செய்ததான விதம் அப்படியா இருந்தது. අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ තුල පැමිණෙන ඕන මාත්‍රණයකට ඕන දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට අපි ජීවත් වෙන්න දේව සේවකයා දෙන මාත්‍රණයට කීකරු වෙන්න අප නිතරම යටත් වෙන්න කැමැතිව සිටියා. கர்த்தரால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான எந்த ஆலோசனைக்கும் ஊழியக்காரரால் வருகிறதான எந்த ஆலோசனைக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டோம். අපි දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයට ප්‍රේම කරා. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நேசித்தோம். දෙවියන් වහන්සේගේ ගෘහයට පැමිණීමට ප්‍රේම කරා. கர்த்தருடைய வீட்டுக்கு வாரதை விரும்புகிறவர்களாய் ස්වාමීන් වහන්සේගේ ගෘහේ කුඩා හරි වැඩක් කරන්න අපි ජීවිතව ක්‍රියා කරා. கர்த்தருடைய வீட்டிலே சிறிய வேலைகளையாவது செய்ய நாங்கள் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாய் ඒ இருந்தோம். කියනකම් හිටියේ නෑ. சொல்லும் வரைக்கும் இருக்கவில்லை. ඒසෝ කැමැත්තෙන් ඉදිරිපත් කරන්න ක්‍රියා කරන තැනට පැමිණියා. சொந்த விருப்பத்திலே செய்யும்படியாய் கிரியை செய்கிறவர்களாய் ඒ இருந்தார்கள். දෙවියන් වහන්සේ තුල තිබුණු බැඳුණු ප්‍රේමය නිසායි. இது கர்த்தரிலே இருந்ததான அந்த அன்பு நிமித்தமாய் අන්න අයට සුභාරංචි ප්‍රකාශ කරා. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை අන්න අයව சொன்னார்கள். ගැලීමට ගේන පිණිස ඒ දසා යාඥා කරා. අන්න අයට පත්‍රිකා බෙදමින් තමයි අන්න අයට ආදර්ශමත් ජීවිතයක් ගත කරමින් සිටියා. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த பத்திரிகைகளை கொடுத்தவர்களை ஆதாயப்படுத்துகிறான் இடத்துல இருந்தார்கள். ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයට ප්‍රේම කරමින් උන්වහන්සේ අභිමුඛයේ ජීවත් වීමටත් උන්වහන්සේ අභිමුඛයේ ආඥා කිරීමටත් අන්න අය උදෙසා මැදහත්කම් කිරීමටත් නිරාහාරව සිට යාඥා කිරීමටත් ඒ බැඳුණු ප්‍රේමයේ සිට ක්‍රියා කරා. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கவும் மற்றவர்களுக்காய் பரிந்து பேசவும் அவர்களுக்காய் உபவாசிக்கவும் கூடியவர்களாய் இருந்தார்கள். ස්වාමීන් වහන්සේ තුල ඒ පළමු ප්‍රේමයේ තුල සිටිනකොට අප ජීවත් වුණේ කෙසේද? අන්න ඒ ආකාරයෙන්ම නිතරම ඒ ප්‍රේමයේ තුලම අපි පැවතිය යුතුයි. நாங்கள் ஆதி அன்புக்குள்ளே இருந்த போது எப்படி ஜீவித்தோம் அவ்விதமாகவே நாங்கள் எப்பொழுதும் ஜீவிக்க வேண்டும். අපගේ ප්‍රේමයේ තුල දෙවියන් වහන්සේ තුල බැඳුණු ප්‍රේමය අපගේ සිත තුල තිබෙනවා නම් අපි නිතරම ඒ ආකාරයෙන් ක්‍රියා කරයි. கர்த்தரிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த அன்பு இருக்குமா இருந்தால் நாங்கள் எப்பொழுதும் அவ்விதமாகவே நாங்கள் கிரியை செய்கிறவர்களாய் இருப்போம். ඒ නිසා උන්වහන්සේ උදෙසා දුක් විඳින්න සූදානම්. கர்த்தருக்காய் பாடுபட ஆயத்தம். උන්වහන්සේ කැමැත්ත කරලා දුක් විඳින්න සූදානම්. கர்த்தருடைய சித்தம் செய்யும்படியாய் பாடுபட ஆயத்தம். උන්වහන්සේ වෙනුවෙන් ජීවත් උන්වහන්සේ උදෙසා පමණක්වත් විතරයි ජීවත් වෙන්නේ. கர்த்தருக்கு இயேசுக்காக மாத்திரமே ஜீவித்தல். උන්වහන්සේ උදෙසා නැසින්නත් උන්වහන්සේ උදෙසා යම් දෙයක් සේවයක් කරන්නත් ඔව් නිතරම ජීවිතව සිටියා. இயேசுவுக்காக மரிக்கவும் அவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யவும் மிகவும் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். නමුත් කාලයක් යන්න යන්න සෝදිසි එනකොට පරීක්ෂා එනකොට ප්‍රශ්න එනකොට ජීවිතයේ නොයෙකුත් දේවල්ට මුහුණ දෙන විට ඔව් දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් ඒ පළමු ප්‍රේමයෙන් ඈත් වෙන තැනට පැමිණෙනවාද? ஆனால் காலங்கள் செல்ல செல்ல பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போது ஆதி அன்பிலிருந்து மிகவும் விலகி
குறைந்து செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ඒ පිස සභාවට එකයි සිටින්නේ. නුඹ බොහෝ දේවලින් හරිව සිටිනවා. නමුත් ඔබ පළමු ප්‍රේමයෙන් වැටී සිටිනවා යන්න. எபேசு சபைக்கு அதுதான் சொல்லப்பட்டது. நீ அநேக காரியங்களில் சரியா இருக்கிறாய், ஒரு குறை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. එළිදරව් දෙවෙනි පරිච්ඡේදය බලන්න පුළුවන්. ඔවුන් සම්බන්ධයෙන් උන්වහන්සේ වචනේ මෙසේ පැමිණෙනවා. வெளிப்படுத்தலில் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை குறித்து விதமாய் சொல்லப்படுகிறது. එළිදරව් 2 4යි 5යි බැලුවොත් මෙතන සඳහන් කරනවා නුඹ වැටී සිටින්නේ කොතනද? එතනින් පසුතැවිලා නැගිට පළමු ක්‍රියා කරන්න. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே நீ எந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து அந்த இடத்திலிருந்து எழும்பும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ සවුන්වහන්සේගේ ප්‍රේමය අපේ හදවත් වලින් මැරී ගොස් තිබෙනවද? අපේ හදවත් වලින් හීන වී යමින් තිබෙනවද? இயேசுவுடைய அன்பு எங்களுடைய இதயத்திலே குறைந்து இருக்கிறதா, இல்லாவிட்டால் இழந்து போய் இருக்கிறோமா? උන්වහන්සේගේ ප්‍රේම උන්වහන්සේට දක්වන ප්‍රේමය අපගේ සිත්වල නැති වී තිබෙනවද? இயேசுவுடைய அன்பு எங்களுடைய இதயத்திலே இல்லாமல் போய் தேவன் இருக்கிறதா? වහන්සේගේ අභිමුඛයට දක්වන ප්‍රේමය අපි නැති වී තිබෙනවද? கர்த்தருடைய சமூகத்துக்கு காண்பிக்கிறதான அந்த அன்பை நாங்கள் இழந்து போய் இருக்கிறோமா? එකිනෙකාට දක්වන ප්‍රේමය, ඇදිලිවන්තයන්ට දක්වන ප්‍රේමය, සේවකයන්ට දක්වන ප්‍රේමය අපගේ හදවත් වලින් නැති වී ගොස් තිබෙනවද? ஒருவருக்கொருவர் எங்களுடைய விசுவாசிகளுக்கு ஊழியக்காரருக்கு காண்பிக்கிறதான அன்பை நாங்கள் இழந்து போய் இருக்கிறோமா? අපගේ හදවත් වලින් හීන වී යමින් තිබෙනවද? அது உங்களுடைய இதயத்திலிருந்து குறைந்து போய் காணப்படுகிறதா? ඒසා මේ කාලය අධර්මිෂ්ඨකම බොහෝ වෙමින් තිබෙනවා. ප්‍රේමය හීන වී යමින් තිබෙනවා. இந்த காலத்திலே அக்கிரமம் அதிகரித்து இருக்கிறது, அன்பு தணிந்து போய் இருக்கிறது. ඔබ ඔබට පමණ ප්‍රේම කරමින් සිටිනවද? நீங்கள் உங்களை மாத்திரம் நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? මුදලට ප්‍රේම කරනවද? பணத்தை நேசிக்கிறீர்களா? අපගේ ජීවිතේ එසේ නොයෙකුත් දේවල්ට ප්‍රේමය කරමින් සිටිනවද? இன்னும் அதிகமான காரியங்களில் உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் ලෝකෙටත් ලෝකෙ තිබෙන දේටත් ප්‍රේම කරනවද? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நேசிக்கிறீர்களா? ලෝකෙ තියෙන ධනය වස්තුවට මුදලට ප්‍රේම කරමින් සිටිනවද? உலகத்திலே காணப்படுகிறதான ஐஸ்வர்யங்கள், பணம், இவைகளை நேசிக்கிறீர்களா? ඔබගේ සිතේ දේවල් කෙරෙහි පමණක් තබා තිබෙනවද? உங்களுடைய இருதயம் அதிலே மாத்திரம் දෙවියන් வைக்கப்பட்டிருக்கிறதா? වහන්සේ කෙරෙහි බැඳුණු ප්‍රේමය, දෙවියන් වහන්සේ කෙරෙහි දැක්වූ ඒ සිතත් ඔබ නැති කරගෙන තිබෙනවද? தேவன் மேல் இருக்கிறதான அந்த அன்பு வைக்கப்பட்டதான சிந்தை இழந்திருக்கிறீர்களா? එනිසා අපගේ ජීවිතේ අප ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරන තැන සිටිනවාද යන්න අප විමසා බැලිය යුතුයි. நாங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பிலே இருக்கிறோமா என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். අපි ගායනා කරන්න පුළුවන් ඔබට පමණම ප්‍රේම කරන්න කියලා. நான் உம்மை மாத்திரம் நேசிக்கிறேன் என்று நாங்கள் பாடலாம். නමුත් අපගේ ජීවිතේ උන්වහන්සේට වඩා ප්‍රේම කරන බොහෝ දේවල් තිබෙන්න පුළුවන්. ஆனால் எங்களுடைய ஜீவியத்திலே இயேசுவை விட நேசிக்கத்தக்கதான அநேக උන්වහන්සේට වඩා காரியங்கள் මුල් තැන දෙන දේවල් බොහෝ ජීවිතේ තිබෙන්න පුළුවන්. அவருக்கு முதலிடம் கொடுக்காத அநேக காரியங்கள் காணப்படலாம். එසේනම් අපගේ ප්‍රේමය, උන්වහන්සේගේ ප්‍රේමය අපේ හදවත්වල මැරි ගොස් හීනවමින් තිබෙනවා. அப்படியானால் இயேசுனுடைய அன்பு எங்களுடைய ஜீவியத்திலே மறைத்திருக்கிறது, குறைந்து போயிருக்கிறது. නමුත් ඒ ප්‍රේමය තුලට අප පැමිණෙන පිණිස ස්වාමීන් වහන්සේ කියන්නේ නුඹ වැටුණු තැන පසුතැවිලි නැගිටින්න පළමු ක්‍රියා කරන්න කියන එක. ஆனபடி அவர்களுடைய அன்பினை நினைத்திருக்கும்படியா நீ விழுந்த இடத்திலிருந்து எழும்பி ஆதி கிரியைகளை, ஆதி அன்பை செய்யும்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවනික සැබෑ මේ ප්‍රේමය අපගේ හදවත් වලින් හීන වෙමින් යනවාද? ඒ ප්‍රේමය අපගේ හදවත් වල මැරී තිබෙනවාද? එදා ලාසරස්ගේ ඒ සොහන ළඟ හැඬු යේසුස් වහන්සේ අප ගැනත් බලා හඬනවා ඇති. எங்களுடைய அன்பு குறைந்திருக்கிறதா, இழந்து போயிருக்கிறோமா? அன்று லாசருடைய கல்லறையிலே அழுந்ததான இயேசு எங்களுடைய ஜீவியத்தை குறித்தும் அழுது கொண்டிருக்கிறார். දෙවනි කාරණය අපි දකින්නේ කුමක්ද? இரண்டாவது காரணமாய் நாங்கள் காண்பது என்ன? මාර්තාට කියනවා ගල අහක් කරන්න කියලා. மாத்தாளிடத்திலே சொல்லுகிறாள் கல்லை புரட்டி போடும்படியாய். මාර්තාට කියනවා ගල අහක් කරන්න කියලා. மாத்தாளிடத்திலே அந்த கல்லை அகற்றி போடும்படியாய் சொல்லுகிறாள். නමුත් ඇය ප්‍රකාශ කරන්නේ කුමක්ද? ஆனால் அவள் சொல்வது என்ன? ඇය ප්‍රකාශ කරන්නේ ඇදහිල්ල නැතුවයි. அவள் சொல்லுகிறதான வார்த்தை விசுவாசம் இல்லாததா இருந்தது. ඒසයි උන්වහන්සේ මෙසේ දෑට ප්‍රකාශ කරන්නේ. ஆனபடினாலே இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார். කියවන යොහාන් පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 39 ඉඳලා 40 වෙනකම්. யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலிருந்து, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். කල හක් කරපල්ලා යේසුස් වහන්සේ කීසේක මලතනත්තාගේ සහෝදරියෝ මාත්තා ස්වාමිනී ඔහු මැරිලා 4 දවසක් වන බැවින් දැන් ගඳ ඇතයි කීවාය. යේසුස් වහන්සේ නුඹ විශ්වාස කළොත් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නේය. මා කියා මා කීවා නොවේදයි ඈට කීසේක. මාර්තා උන්වහන්සේගේ මොන්
මාර්තා ඇතුළු මොවුන් හැමදෙනාම උන්වහන්සේ වචනේ අසමේ සිටින්නේ නැති. அந்த இடத்திலே மாத்தாலும் அவர்களோடு இருந்தவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். මාර්තා ගැන තමයි උන්වහන්සේගේ පාද පාවල හිට මේ වචනේ ඇසුවා කියලා කියන්නේ. මරියා තමයි වචනේ ඇසුවා කියලා කියන්නේ. மரியாள் தான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டாள் என்று சொல்லப்படுகிறது. අපි ලූක් 10:39 බැලුවනම් මරියා උන්වහන්සේ පාද පාවල වචනේ ඇසුවා කියලා කියනවා. லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே மரியாள் கர்த்தருடைய பாதத்திலிருந்து அவருடைய வார்த்தையை கேட்டாள் என்று பார்க்கிறோம். නමුත් යේසුස් වහන්සේ ඒ නිසා මේ වචනේ ප්‍රකාශ කරන්නේ. ஆனபடியால் இயேசு இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 11:40 யோவான் 11:40 ඇයට ප්‍රකාශ කරන්නේ කුමක්ද? யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே அவளுக்கு சொல்லப்படுகிறது என்ன? ඔබ විශ්වාස කළොත් දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නවා යයි දකින්නේ කියා මා කීවා නොවේද? நீ විශ්වාසිතාல் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். උන්වහන්සේ කිව්වා එනම් උන්වහන්සේ වචනේ අහුම්කම් දීලා තිබෙනවා. උන්වහන්සේ වචනේ උන්ට උගන්වලා තිබෙනවා. මා විශ්වාස කරනවා ඔබ මගේ මහිමය දකින්නවා කියලා. அவருடைய வார்த்தைகள் அவருக்கு சொல்லப்பட்டு கற்பிக்கப்பட்டிருந்தது. ஆனபடியால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ඒ නිසා උන්වහන්සේ මේ ආකාරයෙන් මේ ප්‍රකාශය කරා. ஆனபடியாலே அவர் இவ்விதமாய் இந்த இடத்திலே சொல்லுகிறார். උන්වහන්සේ මේ ප්‍රකාශය කිරීමට හේතු උනේ ඇයි? அவர் இந்த விதமாய் சொல்ல காரணம் இதுவாய் இருக்கிறது. ගල අහක් කරන්න. එනම් ඒ මල තැනතාවන ලාසරස්ව තැන්පත් කරමින් ගලෙන් වසා තිබුණා. லாசருவை மரித்த லாசருவை அடக்கம் பண்ணி அந்த கல்லை வைத்து மேலே வைத்திருந்தார்கள். දැන් ඇයට කියනවා මේ ගල අහක් කරන්න. இப்பொழுது சொல்லப்படுகிறது கல்லை எடுத்து போடுங்கள். එවිට ඇය ප්‍රකාශ කරන්නේ මේ වචනයයි. அப்பொழுது அவள் சொல்வது இப்படிப்பட்டதான வார்த்தையா இருந்தது. කියන්නේ සතර දවසක් වෙනවා ගඳ ගහනවා කියන එකයි ප්‍රකාශ කරේ. 4 நாளாயிற்று இப்பொழுது நாறுமே என்று அவள் சொல்கிறாள். ඇත්තයි. அது உண்மை. සැබෑවයි. அது உண்மைதான். කෙනෙක් මරුණාන් පස්සේ දවස් 4-5ක් යනකොට ගඳ ගහනවා. ஒருவர் மரித்த பிற்பாடு 4 நாட்கள் ஆன பிற்பாடு நாற்றம் எடுக்கும். ඇකියු වචනය ඇකියු ප්‍රකාශය ඇත්ත. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ වචනය ඊට වැඩිය බලවත්ව ක්‍රියා කරන්න පුළුවන්කම அவள் තිබෙනවා. சொன்னதான வார்த்தை உண்மை. ஆனால் அவளுடைய வார்த்தையை பார்க்கிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை மிகவும் விலையேற பெற்றதாய் வல்லமை உள்ளதாய் ඒ இருக்கிறது. නිසා උන්වහන්සේගේ හඬට ඇයට උන්ට කීකරු වෙන්න නොහැකිව උන්වහන්සේ කිව් වචනයට කීකරු වෙන්න නොහැකුව ඈදහිල්ල නොමැතිව උන්ගේ හැසිරීම දැකලා උන්වහන්සේ අඬන තැන සිටිනවා. அவர் சொன்னதான வார்த்தையை விசுவாசிக்க முடியாமல் விசுவாசம் இல்லதான வார்த்தையை அவள் சொன்னபடினால் அந்த நிலவரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். මම නුඹට ඉගැන්නුවා නේද? මගේ වචනෙන් ඔබට ප්‍රකාශ කරා නේද? මම ඔබ මා තුල තිබෙන ඇදහිල්ල තුල ඔබ කොහොමද ජීවත් වෙන්න ඕනේ කියලා මම නුඹට ඉගැන්නුවා නේද? නමුත් ඔබගේ ඇදහිල්ල අද කොතනද? நான் உனக்கு சொல்லவில்லையா இந்த விசுவாசத்திலே காணப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். இப்பொழுது உன்னுடைய விசுவாசம் அங்கே என்று அவர் சொல்கிறார். නුඹ මා උදෙසා ජීවත් වෙන පිණිස මා කරේ විශ්වාසය තමයි ජීවත් වෙන්න ඕන ආකාරය ගැන මම ඔබට ඉගැන්නුවා නොවේද? என் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? නමුත් ඔබ අද ජීවත් වෙන්නේ ඒ ඇදහිල්ල ඇතුවද ඇදහිල්ල නැතුවද? இப்பொழுது நீங்கள் அந்த விசுவாசத்தோடு ஜீவிக்கிறீர்களா இல்லாவிட்டால் விசுவாசத்தை இழந்து ඒ ஜீவிக்கிறீர்களா? නිසා මාර්තා තමාගේ ඥානය මත කල්පනා කරමින් තමයි මේ වචනේ කිව්වේ. மாத்தாள் தன்னுடைய ஞானத்தின் மேலே அவள் இந்த வார்த்தையை சொல்கிறாள். ඒ අවස්ථාවේ දකින්න වාතාවරණය දෙස බලලා තමයි වචනේ කිව්වේ. அந்த இடத்துல இருந்ததான சூழ்நிலையை பார்த்து தான் அவள் அப்படி சொன்னாள். ඒ නිසා උන්වහන්සේගේ වචනයට උන්වහන්සේගේ හඬට එකහෙලා කීකුරු වෙන්න ඇයට හැකි වුණේ නැහැ. கர்த்தருடைய இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அவளால் முடியவில்லை. ස්වාමීන් වහන්සේ කිව් වචනයට ප්‍රශ්නයක් දමමින් ඇය ප්‍රකාශයක් කරන්නේ ඒකයි. இயேசுடைய வார்த்தைக்கு ஒரு கேள்வியை கேட்டவளாய் அவள் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள். කලහක් කරන්න කියන විට ඒ වාතාවරණය දෙස තමන්ගේ ඥානීය දෙස තමාගේ ඥානය අනුව කතා කරන්න ලැබුවා. கல்லை எடுத்து போடும்படி சொன்னபோது அதுல இருந்ததான சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஞானத்தின் பேரில் அவள் உத்தரவு கொடுக்கிறாள். මේ වගේම තමයි ප්‍රියසෙනගිනි අපගේ ජීවිතේ අපිට පැමිණෙන සෝදිසිවලදී අපිට පැමිණෙන ප්‍රශ්නවලදී අපිට පැමිණෙන පීඩාවලදී අපගේ ජීවිතේ අපිට සිතා ගන්න බෑ මේක කොහොමද විසඳන්න පුළුවන් මේක කොහොමද අපිට ගැලවෙන්න පුළුවන් කියලා. නමුත් ස්වාමීන් වහන්සේගේ බලය ස්වාමීන් වහන්සේගේ හස්තය බලවත් කියන ඇදහිල්ලක් ඔබ ජීවත් වෙනවා නම් උන්වහන්සේගේ මහිමය දකින්නවාමයි. பிரியமானவர்களே எங்களுடைய ஜீவியத்திலும் வருகிறதான பிரச்சனைகள் சோதனைகளை பார்க்கும்போது இதிலிருந்து அவ்விதமாய் விடுதலை பெறலாம் நாங்கள் விடுவிக்கப்படலாம் தீர்வை காணலாம் என்று நாங்கள் யோசிப்பதுண்டு. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அந்த விசுவாசத்தை நம்பிக்கையை வைக்கிறதில்லை. සමහර දේවල් සම්බන්ධයෙන් සමහර පැමිණෙන අභියෝගයන් සම්බන්ධයෙන්
ආත්මයෙන් අපිට කොහොම විසඳන්න කොහොම ගැලවෙන්නද කොහොම නිදහස් වෙන්නද කොහොම උත්තර ලබා ගන්නද කොහොම ආරක්ෂා වෙන්නද කියා සිතන්න බැරි කාලයක අපි ජීවත් වෙන්නේ. எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான காலத்தின் பேரிலே சவால்களுக்கு முன்பாய் நாங்கள் எவ்விதமாய் ஜீவிக்கிறது என்று நாங்கள் நினைத்து பார்க்க முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். නමුත් උන්වහන්සේ කියනවා නුඹ මා විශ්වාස කරමින් සිටිනවා නම් නුඹ මා විශ්වාස කරමින් මට හඬ ගසනවා නම් මාගේ මහිමය මාගේ බලය මාගේ වෙනස් නොවන හස්තය නුඹ දකින්නවා මැත. நீ இயேசுவின் இடத்திலே சொல்லுகிறது என்ன? நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை என்னுடைய மாறாத கருத்தை காணக்கூடியவராய் இருப்பாய். ඒ නිසා යේසුස් වහන්සේ මෙතන මාර්තාගේ වචනේ අසා උන්වහන්සේ මෙසේ ප්‍රකාශ කරන්නේ එකයි. இந்த இடத்திலே மாத்தாளுடைய வார்த்தையை கேட்டு இயேசு விதமாய் ඒ சொல்லுகிறார். නිසා ඔබට පැමිණෙන සෝදිසිත ඔබට පැමිණෙන ප්‍රශ්නේදී ඔබට පැමිණෙන පීඩාවේදී ඔබ ඒ වාතාවරණය දෙස බලන්න එපා. உங்களுக்கு வருகிறதான பிரச்சனைகள் உபத்திரங்கள் சோதனைகளிலே அந்த சூழ்நிலைகளை நோக்கி நீங்கள் பார்க்க ඔබගේ வேண்டாம். ඥාණයෙන් කල්පනා කරමින් ඒ සම්බන්ධයෙන් ආධෛර්ය ක්ලාන්ත වී කැළඹී ක්‍රියා කරන්න එපා. நீங்கள் உங்களுடைய ஞானத்திலே நீங்கள் சிந்தித்து அதை குறித்து கலங்கி நீங்கள் பயமடைந்தவர்களாய் காணப்பட வேண்டாம். ස්වාමීන් වහන්සේ කියන්නේ නුඹ මා විශ්වාස කරනවා නම් මාගේ මහිමය බලය තේජස දකින්නවා ඇත. நீ என்னை விசுவாசித்தால் என்னுடைய மகிமை என்னுடைய வல்லமை என்னுடைய மகிமையை நீ காண்பாய். උන්වහන්සේ කියන්නේ ඊයේ තද සදාකාලටම එකාකාරයි. அவர் நேற்றும் இன்று மாறாதவர் என்று சொல்கிறார். උන්වහන්සේ කියන්නේ මම ඊයේ තද සදාකාලට එකාකාරයි කියන්නේ මේ ලෝකේ හැම දෙයක්ම නැති වෙනවා විනාශ වෙනවා නොපෙනී යනවා. நான் நேற்று மீண்டும் மாறாதவர் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் எல்லாம் மாறி இழந்து போகக்கூடியதா இருக்கும். දවසින් දවස සියල්ල වෙනස් වෙනවා විනාශ වෙනවා නැති වී යනවා. நாளுக்கு நாள் எல்லாம் மாறி போகும் எல்லாம் அழிந்து போகும். නමුත් උන්වහන්සේ කියන මම එසේ නෙවෙයි. இயேசு சொல்லுகிறார் நான் அப்படி அல்ல. මම ඊයේ තද සදාකාලටම හෙටත් එකාකාරයි සදාකාලටම එකාකාරයි. நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். මම නැති වෙන්නේ නැහැ. நான் இல்லாமல் මම විනාශ වෙන්නේ නැහැ. நான் அழிந்து මම போவதில்லை. සදාකාලටම ජීවත් වෙනවා. நான் நித்தியமாய் ஜீவிக்கிறேன். උන්වහන්සේගේ බලය වෙනස් වී නැහැ. அவருடைய வல்லமை மாறி போகவில்லை. ඒ නිසා ප්‍රියසෙනගිනි අප දෙවියන් වහන්සේගේ හඬට දෙවියන් වහන්සේගේ වචනයට දෙවියන් වහන්සේගේ මාන්ත්‍රණයට එකහෙලා කීකරු වෙන්න නොහැකි වීම හේතුව මොකද්ද? අපේ ඇදහිල්ලේ මදකමත් ඇදහිල්ලේ නැතිකමත් නිසායි. நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு அவருடைய ஆலோசனைக்கு நாங்கள் ஒரேதாய் கீழ்ப்படிய முடியாமல் காரணம் எங்களுடைய விசுவாச குறைவும் எங்களுடைய விசுவாசம் இல்லாமையுமே காரணம். ඒ නිසායි මාර්තාට උන්වහන්සේගේ හඬට කීකරු වෙන්න නොහැකි වුණේ. ஆனபடினாலே மாத்தாளுக்கு கர்த்தருடைய இயேசுவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ඒ முடியவில்லை. වාතාවරණය දෙස බැලුවා. அது சூழ்நிலையை நோக்கி තමන් பார்த்தார். ඥානය මත සිතමින් කල්පනා කරමින් කතා කළා. தன்னுடைய ஞானத்திலிருந்து சிந்தித்து அவர் பேசினால் ඒ නිසා අපත් මේ ආකාරයෙන් ක්‍රියා නොකළ යුතුයි. நாங்கள் எவ்விதமாய் கிரியை ඔබ செய்யக்கூடாது. අදහන්නේ ලෝකේ මව්ව මනුෂ්‍ය මව්ව සියල්ල පාලනය කරනවා සියලු බලයත් සර්ව බලධාරී ජීවමාන දෙවියන් වහන්සේ. உலகத்தையும் சர்வத்தையும் சிருஷ்டித்தான ஜீவனுள்ள தேவனை நாங்கள் விசுவாசிக்கிறோம். උන්වහන්සේට ඇති දේ නැති කරන්නත් පුළුවන් නැති දේ ඇති කරන්නත් පුළුවන්. அவருக்கு இல்லாததை உருவாக்கவும் உள்ளதை இல்லாமல் செய்ய முடியும். උන්වහන්සේ බලවන්තයි. அவர் வல்லமை உள்ளவர். උන්වහන්සේ විශ්වාසවන්තයි. උන්වහන්සේ ජීවමානයි. அவர் ஜீவனுள்ளவர். ඒකේ ඇදහිල්ල ඇතුව අප සිටිනවා. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜீவிப்போமானால் ඒ ඇදහිල්ල ඇතුව අපගේ ජීවිත උන්වහන්සේගේ හඬට කීකරු වී බාර වෙනවා නම් යටත් වෙනවා නම් අප ස්වාමීන් වහන්සේගේ මහිමය දකිනවා. அந்த விசுவாசத்தோடு நாங்கள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுவோமானால் அவருடைய மகிமையை காணக்கூடியவர்களாக இருப்போம். අපට පැමිණෙන සෝදිසිය දෙස බලමින් ඒ දෙස බලමින් අප සිටිනවා නම් ඒකේ බය වී බිය වී කනසල වී සිටිනවා නම් අප ස්වාමීන් වහන්සේ දෙස බලා උන්වහන්සේට මොරගසන තැන සිටින්නේ නැතිනම් ස්වාමීන් වහන්සේ මහිමය අපට දකින්න නොහැකි. எங்களுக்கு வருகிறதான சோதனைகளை நாங்கள் பார்த்து கொண்டு அதை குறித்து சிந்தித்து யோசித்து நாங்கள் கலங்கி பயப்பட்டு கொண்டு காணப்படுவோமானால் கர்த்தரில் இருக்கிறதான விசுவாசம் உடையவர்களாய் காணப்பட மாட்டோம். අපි ආබ්‍රහම් ගැන බලන විට நாங்கள் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ආබ්‍රහම් දරුවෙක් ලැබීමට සුදුසු වාතාවරණය සුදුසු තත්ත්වය ඇතුව දකින්න සිටියේ නැහැ. ஆபிரகாம் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான சூழ்நிலை அவன் வயதுடையவனாய் காணப்படவில்லை. ආබ්‍රහම් දරුවෙක් ලැබීමට සුදුසු වයස ජීවත් වුණේ නැහැ. அவன் பிள்ளையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான வயதை உடையவனாய் காணப்படவில்லை. දැන් අපිට සාමාන්‍ය අපේ ඥාණයෙන් කල්පනා කරනකොට අපිට හිතන්න පුළුවන් දරුවෙක් ලැබෙන්න නොහැකි. எங்களுடைய ஞானத்தினை நாங்கள் பார்க்கும்போது பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது. ලෝකේ දැනගන්න මානුව ලෝකේ උගත්කම අනුව සොයා ගැනීම අනුව ඒ වයසට දරුවෙක් ලැබෙන්න බෑ. உலக கல்வி அறிவின் பிரகாரம் ஞானத்தின் பிரகாரம் தேடுதலின் பிரகாரம் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது. දැන් ඒ වාතාවරණය දෙස බලන විට ඕට දරුවෙක් ලැබෙන්න නොහැකි. இந்த சூழ்நிலைகளை பார்த்தபோது அவனுக்கு பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව
වහන්දුව දෙවියන් වහන්සේගේ වචනය කරේ ආබ්‍රහම් මල තැනැත්තෙක්ව සිටියා. ඒ විශ්වාස කරමින් ස්වාමීන් වහන්සේගේ පොරොන්දු උරුම කරගත්තා. அவருடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தையிலே விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடினால் மரித்த சரீரத்தை உடையவனாய் இருந்தாலும் அவன் அதிலே விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். ඒ නිසා අපි රෝම පොතේ දකින්නේ ආබ්‍රහම් ගැන විශේෂ ප්‍රකාශ කරනවා. நாங்கள் ரோமர் புத்தகத்திலே ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். රෝම 4:19 ඉඳලා 22 වෙනකන් කියවන්න. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 ඉඳලා 22. 19ஆம் வசனத்திலிருந்து அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ඔහු අවුරුදු 100ක් පමණ වයස්ගතව සිටියේදී ඇදහිල්ලෙන් දුර්වල නොවි තමාගේ ශරීරයේ මල බව හා සාරාගේ කුසේ මල බවක් සිතා ඇදහිල්ල නැතිකම කරුණු කොටගෙන චංචල නොවි එසේ දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුව දෙස බලා ඇදහිල්ලෙන් බලවත් දෙවියන් වහන්සේට ගෞරව කරමින් පොරොන්දු දේ ඉෂ්ට කරන්න උන්වහන්සේට පුළුවන් කියා නිසකවම විශ්වාස කළේය. පොරොන්දු දේ ඉෂ්ට කරන්න උන්වහන්සේට පුළුවන් කියා නිසකවම විශ්වාස කළේය. வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி இருந்தார். ඔව් අවුරුදු 100ක් සිටියා. அவன் 100 வயதுடையவனாய் இருந்தான். ඇදහිල්ලෙන් දුර්වල නොවි அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் තමාගේ ශරීරයත් තමාගේ බාහිර වන සාරාගේ කුස මල බවත් සිත ඇදහිල්ල නැතිකමේ කාරණ කොටගෙන චංචල වුණේ නැහැ. அவன் தன்னுடைய சரீரம் மரித்து போய் சாராளுடைய கற்பம் செத்து போய் இருந்தாலும் அவை அதை குறித்து சிந்திக்காமல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். ඔවුන්ට දරුවෙක් ලැබෙන්න සුදුසු වාතාවරණයේ සුදුසු වයසේ සිටියේ නැහැ. ඒ නිසා උන්වහන්සේ කිව් දේ සම්බන්ධයෙන් අනුමාන කරේ නැහැ කියන එකයි කියන්නේ. தன்னுடைய சரீரம் அந்த பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடியதான சூழ்நிலை சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தாலும் அவன் அதை குறித்து பார்க்கவில்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ පොරොන්දු දෙස බලමින් ඇදහිල්ලෙන් බලවත් දෙවියන් වහන්සේ කෙරේ විශ්වාසය තමින් ගෞරව කරමින් ක්‍රියා කරා. வாக்குத்தத்தம் பண்ணினதான தேவன் வல்லவர் என்பதை நம்பி தேவனில் விசுவாசமாய் இருந்தான். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ තදින් අල්ලා ගන්න. கர்த்தருடைய வார்த்தையை ඔබගේ දෙවියන් වහන්සේව තදින් අල්ලා ගන්න. தேவனை நன்றாய் பிடித்துக் ඔබගේ දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවා ඔබ තදින් අල්ලා ගන්න. வார்த்தையை வாசித்தல் උන්වහන්සේගේ පොරොන්දු කියලා තදින් අල්ලා ගන්න. வாக்குத்தத்தத்தை சொல்லி ස්වාමීන් වහන්සේගේ හස්තය දෙස බලා උන්වහන්සේට හඬ ගසන්නව තැන යැදෙලා තු ජීවත් වන්න. கர்த்தருடைய கரத்தை நோக்கி அந்த விசுவாசத்தோடு காணப்படுங்கள். ස්වාමීන් වහන්සේ කියන්නේ මාගේ මහිමය ඔබ දකින්නවා ඇත. என்னுடைய மகிமையை காண்பாய் என்று அவர் சொல்லுகிறார். ඒ නිසා අපගේ ඇදහිල්ල වචනෙන් නෙවෙයි ක්‍රියාවෙන් තිබිය යුතුයි. எங்களுடைய விசுவாசமானது வார்த்தையில் அல்ல கிரியையில் காணப்பட வேண்டும். ඒ නිසා ආත්මේ නැති ශරීරේ මැරි තිබෙන්නක් මෙන්න. අපගේ ඇදහිල්ලත් නැතිව තව කියනවා නම් මැරි තිබෙනවා කියලා දේ වචනේ කියනවා. ක්‍රියාව නැති ඇදහිල්ල මැරි තිබෙනවා කියලා ප්‍රකාශ කරනවා. ஆவி சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2:17 මෙසේ ප්‍රකාශ කරනවා. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 17ත් 26ක් ප්‍රකාශ කරනවා. 17ஆம் வசனமும் 26ஆம் வசனம் 26ஆம் வசனமும் அவ்விதமாய் சொல்லுகிறது. 17 කියන්නේ එසේ ඇදහිල්ල ක්‍රියාවෙන් නැතුව තනියම තිබේ නම් මැරිලා අය. 17ஆம் வசனத்திலே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 26 කියනවා මක්නිසාද ආත්මේ නැති ශරීරේ මැරි තිබෙන්නක් මෙන් ක්‍රියාවෙන් වෙන්නු ඇදහිල්ල මැරි තිබේ. 26ஆம் வசனத்திலே அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா ඒ இருக்கும். සම්බන්ධ දෙවියන් වහන්සේගේ වචනේ අසනවා. වචනේ තුල ජීවත් වීමට ඇදහිල්ල අවශ්‍යයි. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்க விசுவாசம் தேவை. පැමිණෙන සෝදිසිතේට මුණ දී ජය ගැනීමට ඇදහිල්ල අවශ්‍යයි. வருகிறதான சோதனைக்கு முகம் கொடுத்து ஜெயமெடுக்க விசுவாசம் தேவை. දෙවියන් වහන්සේගේ කෙරේ තිබෙන විශ්වාසය අප ආරක්ෂා කරගත යුතුයි. இயேசுவின் வைத்திருக்கான விசுவாசத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள ඒ வேண்டும். තිබෙන වාතාවරණ දෙසවත් ඒ සම්බන්ධයෙන් අපගේ ඥානයෙන් අපි කල්පනා කරමින් ක්‍රියා කරනවා නම් ඒ ඇදහිල්ල නැතුව අප සිටිනවා ඇති. வருகிறதான இருக்கிறதான சூழ்நிலைகள் ஞானத்திலே நாங்கள் தங்கி இருந்தால் அந்த விசுவாசத்தை நாங்கள் இழந்து போவோம். ඒ නිසා අපගේ ජීවිතයේ හේබ්‍රව 11:6 කියන විදියට අපිට ඇදහිල්ල නැතුව දෙවියන් වහන්සේව ප්‍රසන්න කරන්න නොහැකි. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ඒ නිසා අපගේ ජීවිතයේ අපගේ ඇදහිල්ල දෙවියන් වහන්සේ ඉදිරියේ
අනර්ග රණට වඩා අගයව තිබෙනවා. ஆனபடினால் எங்களுடைய விசுவாசமானது அவருடைய பார்வையிலே பொன்னை பார்க்கலும் விலையேற பெற்றதா இருக்கிறது. බලන්න පේතෘස් 1:7 කියන්නේ ඒකයි. අප සෝසි කිරීමෙන් පැමිණෙනවා වූ ඒ ඇදහිල්ල උන්වහන්සේට අපගේ රණට වඩා අගයව තිබෙනවා. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படும் போது அது பொன்னை போல் காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ නිසා අපගේ ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි තියෙන අපගේ විශ්වාසය ඇදහිල්ල අපි නැති කරගන්න අපි නිතර අනුමානය ඇතුව ක්‍රියා කරනවා නම් நாங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை இழந்து அப்பொழுதும் சந்தேகம் உள்ளவர்களாய் காணப்படுவோமானால் අප උන්වහන්සේගේ උරුමය හිමි කරගන්න යන්නේ නැහැ. அவருடைய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதில்லை. ඒ නිසා ස්වාමීන් වහන්සේගේ මහිමය අප දකින්න නම් அவருடைய மகிமையை நாங்கள் காண வேண்டுமானால் උන්වහන්සේ විශ්වාස කළ යුතුයි. நாங்கள் இயேசு விசுவாசிக்க வேண்டும். බලවත් දෙවිඳුන් අපේ බලවත්ම වේ. බලවත් දෙවිඳුන් අපේ බලවත්ම වේ. අදහන්නේ මොනම් ආයදින්නේ මොනම් දෙව් මහිමය දකිමු සැලේ. අදහන්නේ මොනම් ආයදින්නේ මොනම් දෙව් මහිමය දකිමු සැලේ. හලෙලුයා. අදහන්නේ මොනම් අයදින්නේ මොනම් දෙව් මහිමය දකිනු ඇත. நாங்கள் விசுவாசித்தால் ஏற்றுக்கொண்டால் அவருடைய மகிமையை காண்போம். ඒ නිසා ඇදහිල්ල තුල ස්ථිරව සිටීමට නම් යහපත් හර සාක්ෂියක් අවශ්‍යයි. விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டுமானால் நல்மன சாட்சி தேவை. අද බොහෝ දිනා ඇදහිල්ල නැතුව කතා කරන්නේ, ඇදහිල්ල නැති වචන කතා කරන්නේ, ඇදහිල්ල නැතුව ක්‍රියා කරන්නේ හේතුව තමාට යහපත් හර සාක්ෂියක් නැති නිසායි. அநேகர் விசுவாசம் இல்லாத வார்த்தைகள் கிரியைகளை காண்பிப்பதற்கு காரணம் அவர்களுடைய நல்மன சாட்சி இல்லாமல் இருக்கிறது. ඒ නිසා පළවෙනි තිමෝති 3:19 ප්‍රකාශ කරන්නේ එකයි. ඇදහිල්ලේ රහස යහපත් හර සාක්ෂියක් දරන්නව අයව සිටීමයි. முதலாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே 9වෙනි පදයේ 9ஆம் வசனத்திலே விசுவாசத்தின் ரகசியமானது சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளப்படுகிறதா இருக்கிறது. மூன்றாம் அதிகாரம் 9ஆம் வசனம். முதலாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். එතකොට සැබවින්ම යහපත් සාක්ෂිය දරන්නව අයව සිටිය යුතුයි. உண்மையாகவே நல்மன சாட்சியை காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். යහපත් සාක්ෂිය දරන්නව අයව සිටිනොත් පමණයි ඇදහිල්ල ආරක්ෂා කරගන්න පුළුවන්. நல்மன சாட்சியை காத்துக்கொண்டால் மாத்திரமே விசுவாசத்தை காத்துக்கொள்ளலாம். පෙර තිබුණේ ඇදහිල්ල තුල ඒ පෙර තුන ඇදහිල්ල තුල ජීවත් වීම ඒ පෙර තිබුණේ ඇදහිල්ල තුල කතා කිරීමට අද නොහැකි වීම නම් හේතුව ඒ දා තිබුණු යහපත් සාක්ෂිය අද නැති කරගෙන முந்தினதான விசுவாசத்தை நாங்கள் இல்லாமல் பேசுவதற்கு காரணம் கிரியை செய்வதற்கு காரணம் முந்தினதான நாட்களில் இருந்ததான நல்மன சாட்சி இழக்கப்பட்டது. ඇදහිල්ල තුල ජීවත් වීමේ රහස නම් යහපත් සාක්ෂිය දරන්නව අයව සිටිය යුතු තිබෙනවා. விசுவாசத்தினுடைய ரகசியமானது நல்மன சாட்சியை காத்துக்கொள்ளுதலிலே காணப்படுகிறது. ඒ අපගේ ජීවිතේ අපට යහපත් සාක්ෂිය අපි ආරක්ෂා කරගත්තොත් පමණයි දෙවියන් වහන්සේ කෙරෙහි තිබෙන ඇදහිල්ල තුල අපට ස්ථිරව ජීවත් වීමටත් ඒ ඇදහිල්ල තුල වචන ප්‍රකාශ කිරීමට හැකියාව තිබේ. நாங்கள் கர்த்தருக்குள்ளே இந்த நல்மன சாட்சியை காத்துக்கொண்டால் மாத்திரமே விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசவும் கிரியை செய்யவும் முடியுமா இருக்கும். ඇදහිල්ල නොමැති වීම නපුරු සිතක් ලෙස දෙවියන් වහන්සේ දකිනවා. விசுவாசம் இல்லாததான காரியம் பொல்லாத ஒரு கிரியையாய் கர்த்தருக்கு முன்பாக. ඒ නිසා හේබ්‍රேව 3:12 මෙසේ ප්‍රකාශ කරන්නේ. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. හේබ්‍රේව 3:12 මොනවද කියන්නේ? என்ன சொல்கிறது? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். සහෝදරනි, ජීවමාන දෙවියන් වහන්සේ කෙරෙන් අහක්ව යන්නා වූ නොහැදලිකාර නපුරු සිතක් නුඹලා අතරේ කිසිවෙකු තුල නොතිබෙන සැටියට බලා ගනිල්ල. දෙවියන් වහන්සේගේ අහක්ව යන්නා වූ, දෙවියන් වහන්සේ කැමැත්ත නොකරන්නා වූ, උන්වහන්සේ කැමැත්තට බාර නොවන්නා වූ තැන සිටින්නේ ඇයි? ඔවුන්ගේ ජීවිතය තුළ ඒ ඇදහිල්ල නැති නපුරු සිත තිබෙන නිසායි.
தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் அவர்களுக்குள்ளே காணப்படுவதற்கு காரணம் அது விசுவாசம் இல்லாததாய் இருக்கிறது. ඒ නිසා දෙවියන් වහන්සේ කෙනෙක් ඈත් යනවා නම් දෙවියන් වහන්සේ කැමැත්තන ජීවත් වෙන්න ඕගේ ජීවිතේ බාර නොවන්නේ නම් හේතුව මොකද්ද? ඒ ඇදහිල්ල උන්වහන්සේගේ තියෙන විශ්වාසය ඇදහිල්ල නැති නපුරු සිත උතුල දකින්න තිබෙනවා. தேவனுக்கு ஏற்ற விதத்திலே ஜீவிக்க தேவனுடைய சித்தம் செய்ய ஒருவருக்கு முடியாமல் இருக்குமானால் விசுவாசம் இல்லாத ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு பொல்லாத இருதயம் அவர்களுக்குள்ளே காணப்படுகிறது. ඒ නිසා දෙවියන් වහන්සේ කෙනෙක් අහක් හොයන්නා වූ නොයදිලි කාර්ය නපුරු සිත නුඹලා අතරේ කිසිදු කෙනෙක් තුල ඇති නොවන හැටියට බලා ගන්න කියලා කියනවා. ஆனபடியால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாக ඒ නිසා අමාර්ථාට උන්වහන්සේ ප්‍රකාශ කරන්නේ නුඹ විශ්වාස කරනවා නම් මාගේ මහිමය දකින්නවා ඇත. ஆனபடினாலே மாத்தாளுக்கு சொல்லப்பட்டது நீ விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை காண்பாய். ඒ නිසා උන්වහන්සේගේ බලය සැක කරනවා නම් අපි උන්වහන්සේව සැක කරනවා නම් උන්වහන්සේ වචනේ සැක කරනවා නම් අපි උන්වහන්සේ බලය මහිමය දකින්නේ නැහැ. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அவிசுவாசிப்போமானால் அவருடைய வல்லமை மகிமையை காண முடியாது. අපගේ දෙවියන් වහන්සේ විශ්වාස කර යුතුයි. நாங்கள் இயேசு விசுவாசிக்கிறோம். උන්වහන්සේගේ වචනේ විශ්වාස කර යුතුයි. උන්වහන්සේගේ බලය විශ්වාස කර යුතුයි. வல்லமை விசுவாசிக்கிறோம். එවිට අපි දෙවියන් වහන්සේගේ මහිමය දකින්නේ. அப்பொழுது அவருடைய மகிமையை காண்போம். ඒ නිසා උන්වහන්සේගේ බලය අපිට අද දකින්න නොහැකි නම් උන්වහන්සේගේ මහිමය දකින්න නොහැකි නම් උන්වහන්සේ ක්‍රියාව දකින්න නොහැකි නම් අපේ ආත්මයට උත්තර නැත්තම් හේතුව මොකද්ද? அவருடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்க முடியாவிட்டால் அவருடைய வார்த்தை அவருடைய கிரியையிலே நாங்கள் காண முடியாவிட்டால் காரணம் என்ன? උන්වහන්සේ තුළ තියෙන අපේ යහපත් රසාක්ෂයද අපේ ඇදහිල්ලද නොමැතිකම නිසායි. நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறதான நல்மன சாட்சியையும் அவிசுவாசத்தையும் இழந்திருக்கிறதே காரணமா இருக்கிறது. ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ කෙරේ විශ්වාස කරන අප මහිමය දකිනවා. நாங்கள் இயேசுவை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காணக்கூடியவர்களாய் ඒ இருக்கிறோம். නිසා ඒ උන්වහන්සේ කෙරේ තියෙන ඇදහිල්ල ඒ උන්වහන්සේ කෙරේ තියෙන විශ්වාසය අනුව අප ජීවත් නොවන්නේ නම් එසා ලාසරස්ගේ සෝන ළඟ හැඬුවා වූ යේසුස් වහන්සේ අද අප උදෙසත් හඬනවා ඇති. நாங்களும் அந்த விசுவாசமற்றவர்களாய் நாங்கள் ஜீவிப்போமானால் அந்த நிலவரத்தை எங்களுடைய ஜீவியம் காணப்படுமானால் அந்த கல்லறையின் இடத்திலே லாசரு மரித்த போது அழுததான் இயேசு இப்பொழுதும் அழுவாராக இருக்கும். තුන්වෙනි කාරණේ අපි ළඟින් මොකද්ද? மூன்றாவது காரணம் என்ன? ලාසරස් මරණයෙන් නැගිටවන්න උන්වහන්සේට පුළුවන්. ලාසරස් මැරි නැගිටින තැනට පැමිණෙනවා යන්න ඒ බලාපොරොත්තු උන්ට තිබුණේ නැහැ. மரித்த லாசருவையும் கூட உயிர்ப்பிக்க இயேசுவால் முடியும் என்றுதானே அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கவில்லை. ඒ නිසා උන්වහන්සේ හඬන ලැබුවා. ஆனபடினாலே இயேசு கண்ணீர் விட்டார். උන්වහන්සේ මේ සියල්ල උන්වහන්සේ ඒ ස්ථානට ගියන් පස්සේ ඔවුන්ගේ தත්ත්වය උන්වහන්සේට දකින්න තිබුණා. அந்த இடத்துக்கு போன போது இயேசு இவர்களுடைய நிலவரத்தை காணக்கூடியதா இருந்தது. ඔවුන් මේ දේවල් මේ ආකාරයෙන් ක්‍රියා කරනවා කියන එක උන් පෙර උන්වහන්සේට දැනගන්න ඇතිව තිබුණ නිසා තමයි උන්වහන්සේ සැබවින්ම ඒ ස්ථානයේ හඬනු ලැබුවේ. இந்த நிலவரம் அவர்களுக்கு முன்பே இருக்கவில்லை. இதை அவர் காணும் போதுதான் உண்மையாகவே அந்த இடத்துல උන්වහන්සේගේ මරණ දෙස බල හැඬුවේ නැහැ. அவர் උන්වහන්සේගේ මරණ දෙස බල හැඬුවේ නැහැ. மரணத்தை நோக்கி அவர் அழவில்லை. උන්වහන්සේ යන මාර්ග දෙස බල හැඬුවේ නැහැ. அவர் மரணத்தை குறித்து அழவில்லை. උන්වහන්සේ හැඬුවේ සැබවින්ම උන්වහන්සේ තුළ තියෙන ප්‍රේමයත් උන්වහන්සේ තුළ තිබෙන ඇදහිල්ලත් උන්වහන්සේ කෙරෙහි තියෙන බලාපොරොත්තුවත් ඔවුන් තුළ දකින්න නොතිබුණු නිසායි. அவர்களுக்குள்ளே தேவனுடைய அன்பு அவருடைய விசுவாசம் அவருடைய நம்பிக்கை இல்லாமல் இருந்ததே அழகு சந்தர்ப்பமா இருந்தது. ඒ නිසා ලාසරස් මලවුන්ගෙන් නැගිටිනවා යන්න ඒ බලාපොරොත්තු උන්ට තිබුණේ නැහැ. மரித்த லாசருவை உயிர்ப்பிக்க முடியும் என்றுதானே நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ඒ නිසා අපි දකින්නේ මේ ආකාරයෙන්ම ප්‍රශ්න කරන්නේ ඒට කීකුරුනවන්නේ ඒ නිසාමයි. இவ்விதமாய் அவர்கள் கீழ்ப்படியாத விதத்திலே கிரியை செய்ய காரணம் இதுவா இருந்தது. ඒ නිසා ඇදහිල්ල බලාපොරොත්තුවත් එකට ගමන් කරමින් තිබෙනවා. விசுவாசமும் நம்பிக்கையும் ஒன்றாய் பிரயாணிக்கிறது. ඇදහිල්ල නැතුව බලාපොරොත්තුකුත් නැහැ. බලාපොරොත්තු නැතුව ඇදහිල්ලකුත් නැහැ. விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லை, நம்பிக்கை இல்லாமல் ඒ விசுவாசம் නිසා இல்லை. ඇදහිල්ල නොමැතිකමත් ලාසරස් මලවුන්ගෙන් නැගිටිනවා යන්න බලාපොරොත්තුවත් නැතිව තත්ත්වයේ සිට නිසායි එසේ ප්‍රකාශයක් උන්වහන්සේට කරේ. விசுவாசம் இல்லாத தன்மையும் மரித்தோரிலிருந்து லாசருவை எழுப்ப முடியும் என்றதான நம்பிக்கையும் இல்லாததே அந்த இடத்திலே அவர்களிடத்திலே காணக்கூடியதா இருந்தது. ඒ නිසා ලාසරස් මලවුන්ගෙන් නැගිටිනවා යන්න උන්ට බලාපොරොත්තුවක් තිබුණේ නැහැ. லாசருவை மரித்தோரிலிருந்து எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கவில்லை. අද අපිට මේ බලාපොරොත්තුව තිබෙනවාද? எங்களுக்கு இந்த අද මේ බලාපොරොත්තුවත් අපි ගමන් කරනවාද? இப்பொழுது இந்த நம்பிக்கையோடு අපිට මේ ශිෂ්‍ය තුළ තියෙන බලාපොරොත්තුව මොකක්ද? இப்பொழுது எங்களுக்கு இயேசுவில் இருக்கிற நம்பிக்கை என்ன? අපිට දේවනාසේ තුළ තියෙන බලාපොරොත්තුව මොකක්ද? දන්නේ නැතු උස්සන්න. இயேசுவில் இருக்கிற நம்பிக்கை என்ன என்று தெரிந்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். බලාපොරොත්තුවක් නැද්ද? මෙච්චර ගමන දුරක් ආවේ බලාපොරොත්තුවක් නැතුවද?
ඉලක්කයක් නැතුවද? இவ்வளவு தூரம் நீங்கள் வந்தது நம்பிக்கை இல்லாமலா, இலக்கு இல்லாமலா? බලාපොරොත්තුවක් නැති අය හලෙලුයා. நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லேலூயா. බලාපොරොත්තුව මොකද්ද? நம்பிக்கை என்ன? උන්වහන්සේ සමග අපි යන්න යනවා. கர்த்தரோடு கூட நாங்கள் செல்ல போகிறோம். කී දෙනෙක් මේ බලාපොරොත්තු මේ ගමනේ අපි සිටිනවද? எத்தனை பேர் இந்த நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறோம்? උන්වහන්සේ සමග අපි නැගී යන්න යනවා. இயேசுவோடு கூட நாங்கள் எழுந்து செல்ல போகிறோம். උන්වහන්සේ පැමිණෙන විට අපි රහසගත වීමේදී උන්වහන්සේම ඔසවා ගනිමින් උන්වහන්සේගේ රාජ්‍යයේ උරුම හිමිකම ලබා ගන්නට යනවා. இயேசு வரும்போது ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சுதந்திரத்தை අපි பெற்றுக்கொள்ள උන්වහන්සේට போகிறோம். සමාන වෙන්න යනවා. நாங்கள் அவருக்கு ஒப்பாக போகிறோம். ඒකයි අපේ බලාපොරොත්තුව. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. යහපත හා නපුර දැනගැනීමෙන් අපි උන්වහන්සේට සමාන වෙන්න යනවා. நாங்கள் நன்மை தீமை அறிகிறவர்களாக அவரோடு ஒப்பாக මේ මහිමල ශරීරය අප විනාශ වී ආමරණීය ශරීරයකට නැගිට උන්වහන්සේ සමග යන්න යනවා. இந்த அழிவுள்ள சரீரமாகிய மண்ணான சரீரம் அழிந்து அழிவில்லாத மகிமையான சரீரமாய் மாற்றப்படுகிறது. ඇසිපිය හෙළන ශරීරයෙන් උන්වහන්සේ අපව විනාශ කරමින් උන්වහන්සේ සමග රැගෙන යන පිණිස පැමිණෙන ක්‍රියා කරමින් තිබෙනවා. கண்ணிமை பொழுதிலே அவர் எங்களை மறுரூபப்படுத்தி அவரோடு எங்களை எடுத்துக்கொள்ள போகிறார். ඒ සපලුනි යෝහන් 3 දෙකේ ඉඳලා තුනට බලනවා නම් අපගේ බලාපොරොත්තුව උන්වහන්සේ පැමිණෙන විට උන්වහන්සේට සමාන වීමයි. அவர் வரும்போது நாங்கள் அவருக்கு சமமாய் சாயலாய் காணப்படுவோம். පළවෙනි යෝහන් 3 දෙකේ ඉඳලා තුනට බලන්න පුළුවන්. முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம். ඒ නිසා අපගේ බලාපොරොත්තුව තියෙන මේ ජීවිතය ගැන පමණක් නම් අපි සියලු මනුෂ්‍යයන්ට වඩා අනුකම්පා ලැබෙති මනුෂ්‍යයෝ. எங்களுடைய நம்பிக்கையானது மற்ற மனிதரை பார்க்கலாம் நிர்பந்தமாக. ඒ නිසා උන්වහන්සේ වචනේ කියන්නේ කුමක් අමුද කුමක් බමුද කුමක් අඳුන කනසලවන්න එපා. எதை குடிப்போம் எதை புசிப்போம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவனாசிක රාජ්‍ය ධර්මිෂ්ඨකම සොයන්න විට මේ සියල්ල දෙනු ලබන්නේ. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு ඒ නිසා පළවෙනි කොරින්ති 15:19 කියන්නේ එකයි. අපගේ බලාපොරොත්තුව තියෙන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අපගේ බලාපොරොත්තුව තිබෙන්නේ මේ ජීවිතය ගැන පමණක් නම් මතු ජීවිතය ගැන අපිට බලාපොරොත්තුවක් නැත්නම් අපි සියලු මනුෂ්‍යයන්ට වඩා අනුකම්පා ලැබෙති මනුෂ්‍යෝ. ඉංග්‍රීසි පරිවර්තනය කියනවා කාලකණ්ණි මනුෂ්‍යයෝ කියලා. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிற பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நிர்பந்தமானவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. සැබවින්ම අපි අනුකම්පා ලැබෙතු මනුෂ්‍ය වෙනවා. අපේ ජීවිතේ අපි මේ ජීවිතේට පමණක් සීමා වෙලා දෙවියන් වහන්සේ තුල ඒ බලාපොරොත්තු තබාගෙන යනවා. இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ඒ නිසා අපගේ එකම ඉලක්කය එකම කුර්මානම එකම බලාපොරොත්තුව අපගේ යේසුස් වහන්සේ අපගේ මනමාලයාව අප දිනා ගැනීමෙන් ඉදිරියට ගමන් කිරීමයි. எங்களுடைய ஒரே நம்பிக்கை இலக்கு நாங்கள் எங்களுடைய மனவாளனை நாங்கள் ஆதாயப்படுத்தி அவரோடு செல்வதே. අප මිනිස්සෙක්ව දිනා ගන්න නෙමෙයි මේ ගමන යන්නේ. நாங்கள் மனுஷனை ஆதாயப்படுத்தும்படியாக මිනිස්සෙන්ට පේන්න නෙමෙයි මේ ගමන යන්නේ. மனுஷன் காணும்படியாக இந்த අපි මේ ගමන රඟපාමින් මිනිස්සුන්ට පේන්න නෙමෙයි මේ ගමන යන්නේ. இந்த பிரயாணத்திலே நாங்கள் மனுஷருக்கு நடித்து අපි යන්නේ අපගේ යේසුස් වහන්සේව දකින්න පිණිසයි. நாங்கள் எங்களுடைய උන්වහන්සේට පේන ආකාරය අපි ජීවත් වෙමු. நாங்கள் இயேசு காணும் මිනිස්සුන්ට පේන ආකාරයෙන් ජීවත් වෙන්න එපා. மனுஷன் காணும்படியாக ජීවිக்க வேண்டாம். එකක් පෙන්නගෙන එකක් ජීවිතයක් ගත කරන්න එපා. ஒன்றை காண்பித்து ஒரு விதமாய் මනුෂ්‍යත්වයේ මේ පිටස්තර පෙනුම බලනවා. மனுஷன் வெளிப்பிரகாரத்தை දෙවියන් වහන්සේ අපේ සිත බලනවා. தேவனுடைய இதயத்தை මනුෂ්‍යව பார்க்கிறார். අපගේ සිත දකින්නේ නැහැ. மனுஷன் இதயத்தை දෙවියන් වහන්සේ பார்க்கிறார். පමණයි අපගේ සිත දකින්නේ. தேவன் மாத்திரமே இதயத்தை දෙවියන් වහන්සේ பார்க்கிறார். පමණයි අපව විමසන්නේ. தேவன் மாத்திரமே எங்களை දෙවියන් காண වහන්සේ පමණයි செய்கிறார். අපව දකින්න පුළුවන්කම තිබෙන්නේ. அவருக்கு மாத்திரமே எங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ඒ නිසා අප ගමන් කරන්න ඕනේ යේසුස් වහන්සේව දිනා ගන්නයි. நாங்கள் இயேசுவை මිනිස්සෙකුට පෙනෙන ஆதாயப்படுத்தி ආකාරයෙන් මිනිස්සෙකුට දිනා ගන්න නෙමෙයි. අපගේ යේසුස් වහන්සේ අපගේ මනාලයව දිනා ගන්න අපි ගමන් කරන්නේ. மனுஷன் காணும்படியா மனுஷனை ஆதாயப்படுத்தும்படியாக அல்ல எங்களுடைய இயேசுவை ஆதாயப்படுத்தும்படியாக நாங்கள் செல்ல வேண்டும். ඒ නිසා ඒ බලාපොරොත්තු ඇතුව ඔබ ගමන් කරමින් සිටිනවද? அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ඒ செல்ல බලාපොරොත්තු வேண்டும். ඇතුව ඔබ ගමන් කරන ඔබ අවංක ජීවිතයක් ගත කරනවා. அந்த நம்பிக்கை உடையவர்கள் உண்மையுள்ள ஜீவியம் දෙවියන් ஜீவிப்பார்கள். වහන්සේට අවංකව ජීවත් වෙනවා. நீங்கள் அவருக்குள்ளே දෙවියන් වහන්සේට බයව ජීවත් වෙනවා. தேவனுக்கு பயந்து උන්වහන්සේට ஜீவிப்பார்கள். බයව නපුරෙන් වෙන් වෙනවා. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு ඒ விலகுவார்கள். නිසා අප උන්වහන්සේව දිනා ගන්නයි යමින් සිටින්නේ. ஆனபடினாலே அவங்க தேவனை ඒකයි ஆதாயப்படுத்தி අපගේ කුර්මානම. அதுதான் எங்களுடைய ඒකයි இலக்கு. අපගේ ඉලක්කය. ඒකයි අපගේ බලාපොරොත්තුව. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. ඒ බලාපොරොත්තුව අද අපි නැති කරගෙන සිටිනවා නම් එදා ලාසරස්ගේ සෝන ළඟ හැලු යේසුස් වහන්සේ අද අප උදෙසාත් හඬනවා ඇති. அந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்திருந்தால் அன்று அந்த லாசருவின் கல்லறையிலே அழுத இயேசு எங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். යේසුස් වහන්සේ ඇඬුසේක. இயேசு කண்ணீர் ඒ விட்டார். නිසා අපගේ ජීවිතයේ දෙවෙනස බලාපොරොත්තු චරිත ස්වභාවය යහපත් ස්වභාවය ඒ ප්‍රේමය අපිට එළිදරව් කරන්න බැරි
ජීවිතයක් අප සිටිනවා නම් එදා ලාසරුගේ සෝන් ළඟ හැඬු යේසුස් වහන්සේ අප උදෙසා අඬමින් இயேசு සිටිනවා. எதிர்பார்க்கிறதான நன்மையான சுவாபத்தை ஜீவியத்தை வெளிப்படுத்த முடியாவிட்டால் அந்த கல்லறையிலே லாசருவை பார்த்து அழுதுதான் இயேசு எங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ කෙරෙහි තියෙන ඇදහිල්ල නැති කරගෙන උන්වහන්සේ කෙරෙහි තියෙන විශ්වාසය නැති කරගෙන උන්වහන්සේගේ කැමැත්තන ජීවත් වෙන්න බාර නොවි යටත් නොවි තමගේ ඥානය මත තමගේ ශක්තිය මත හැඟීම් ඇති කරගෙන ජීවත් වෙනවා නම් එදා ලාසරුගේ සෝන් ළඟ හැඬු යේසුස් වහන්සේ අප උදෙසා අඬමින් සිටිනවා. இயேசுவினிடத்தில் விசுவாசம் இல்லாமல் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்து ஜீவிப்போமானால் அந்த லாசருடைய கல்லறையிலே அழுத இயேசு எங்களை பார்த்து கண்ணீர் விடுகிறார். ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි තිබෙන බලාපොරොත්තුව එදා ලාසරස් මලුන්ගේ නැගිටවා කියන බලාපොරොත්තුව උන්ට තිබුණේ නැහැ. අද අපිටත් ඒ බලාපොරොත්තුව අපි මලුන්ගෙන් අපි මේ මරණීය ශරීරයෙන් අපි මහිමලා ශරීර මාරු උන්වහන්සේගේ යනවා කියන එක ඒ බලාපොරොත්තුව අපිට නැතිනම් අපි උන්වහන්සේගේ රාජ්‍ය උරුමය ලබා ගන්නට යනවා කියන ඒ බලාපොරොත්තුව අප නැති කරගෙන තිබෙනවා නම් එදා ලාසරස්ගේ සෝන් ළඟ හැඬු යේසුස් වහන්සේ අද අප උදෙසා අඬමින් සිටිනවා. லாசரை மரித்தொழுந்து எழுப்ப முடியும் என்றதான நம்பிக்கை அன்று அவர்களுக்கு இருக்கவில்லை. நாங்களும் கூட எங்களுடைய ஜீவியத்திலே அந்த இயேசுனுடைய சாயலாய் மாற்றப்பட்டு அவரை சந்திப்போம் என்ற நம்பிக்கை இல்லாவிட்டால் அன்று லாசருடைய கல்லறையிலே அழுத இயேசு எங்களை குறித்து கண்ணீர் விடுகிறார். ඒ නිසා යේසුස් වහන්සේගේ පස්සෙන් එන්නව ස්ත්‍රීවරුන්ට මොනවද කිව්වේ? இயேசுவுக்கு பின் சென்றதான ஸ்திரீகளை பார்த்து அவர் என்ன சொன்னார்? මා උදෙසා අඬන්න එපා. எனக்காக அழ வேண்டாம். නුඹලා උදෙසා නුඹලගේ දරුවන් උදෙසා අඬපල්ලා. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ඒ නිසා අප මේ දවස්වල හඬා වැටිය යුත්තේ ඒ උන්වහන්සේගේ ප්‍රේමය, ඒ චරිත ස්වභාවය, ඒ උන්වහන්සේ කෙරෙහි තියෙන ඇදහිල්ල, ඒ බලාපොරොත්තු අපගේ ජීවිතේ නැතිනම් අපි හඬා වැටිය යුතුයි. இயேசு எதிர்பார்க்கிறதான அந்த விசுவாசம் நம்பிக்கை எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் அதற்காக அழுது புலம்ப வேண்டும். ඒ දේ අපගේ දරුවන්ගේ ජීවිතය තුළ දකින්න නැත්නම් අපි හඬා වැටිය යුතුයි. அதை எங்களுடைய பிள்ளைகளிடத்தில் காணாவிட்டால் அதுக்காக நாங்கள் அழுது හඬා වැටි උන්වහන්සේට මොරගැසිය යුතුයි. அவரை நோக்கி நாங்கள் அதுக்காக முறையிட வேண்டும். ස්වාමීන් වහන්සේ කෙරෙහි ප්‍රසව වේදනාව උන්වහන්සේට මොරගැසෙන සෙනඟ උදෙසා ඉතා ඉක්මනින් එන්න යනවා. அப்படியாய் பிரசவ வேதனைப்பட்டு அழுகிறதான ஜனங்களுக்காக அவர் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். ස්වාමීන් වහන්සේ අප රැගෙන යන ඉතා ඉක්මනින් පැමිණෙන්න அவர் எங்களை கொண்டு செல்லும்படியாய் ඒ නිසා අපගේ යහපත් ජීවිතය, යහපත් ස්වභාවය, යහපත් චරිතය, ඒ ප්‍රේමය අපගේ ජීවිතේ ගොඩනගා ගනිමු. எங்களுடைய ஜீவிதத்தில் நற்சுபாவத்தை நற்கிரியைகளை அந்த அன்பை நாங்கள் கட்டி எழுப்புவோம். දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය වාතාවරණය තමගේ ඥානය මත නොනැඳී දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාසය කරමින් උන්වහන්සේව තදින් අල්ලා ගනිමු. சூழ்நிலைகள் ஞானத்தின் மேல் நாங்கள் சிந்தை வைக்காதபடிக்கு அவருடைய விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருந்து அவரை எருக பெற்றுக்கொள்வோம். උන්වහන්සේ කෙරෙහි තියෙන බලාපොරොත්තුව ජීවත් වෙමු. அவர் எதிர்பார்க்கிற நம்பிக்கையிலே ஜீவிப்போம். උන්වහන්සේ ඉතා ඉක්මනින් එන්න යනවා. அவர் சீக்கிரமாய் ඒ බලාපොරොත්තුව අප අලුත් කරගනිමු. நம்பிக்கை ඒ දවසට අප සූදානම් කරගනිමු. ඒ උන්වහන්සේ සමුගමින් අප සූදානම් කරගනිමු. அவரை சந்திக்கும்படி මේ දීතිමන කාල ප්‍රසවල් ප්‍රයෝජන කරගන්න நேரங்களை பிரயோஜனப்படுத்திக் උන්වහන්සේ ඉතා ඉක්මනින් යනවා. அவர் சீக்கிரமாய் வருகிறார். උන්වහන්සේ ඉතා ඉක්මනින් එන්න යනවා. அவர் இதோ சீக்கிரமாய் ඒ දවසට අප සූදානම් කරගනිමු. நாளுக்கு நீங்கள் ස්වාමීන් වහන්සේ වචන වල ආශිර්වාද இந்த කරසි. வார்த்தை உங்களை ආශිර්වදිப்பதாக. මලවු නැගිටෙව් දේව බලය අද දින ක්‍රියා කරයි. අද හමුනම් ආස්කමක් වී මහිමය ප්‍රකාශ වෙයි. මලවු නැගිටෙව් දේව බලය අද දින ක්‍රියා කරයි. අද හමුනම් ආස්කමක් වී මහිමය ප්‍රකාශ වෙයි. තේජස පාමින් බලයද පාමින් අප වෙත වඩිනු මැනේ. තේජස පාමින් බලයද පාමින් අප වෙත වඩිනු මැනේ. අබල දුබල අපගේ ජීවිත පුබුදු කරන් සමිදේ. අබල දුබල අපගේ ජීවිත පුබුදු කරන් සමිදේ. පියලියට කටු විශාල සේනාවක් ලෙස පිවිදෙන්නේ. දුබල වූදැන් අපේ මේ ශරීර නව පන ලැබගන්නේ. පියලි ඇට කටු විශාල සේනාවක් ලෙස පිවිදෙන්නේ. දුබල වූදැන් අපේ මේ ශරීර නව පන ලැබගන්නේ. තේජස පාමින් බලයද පාමින් අප වෙත වඩිනු මැනේ. තේජස පාමින් බලයද පාමින් අප වෙත වඩිනු මැනේ. අබල දුබල අපගේ ජීවිත පුබුදු කරන් සමිදේ. අබල දුබල අපගේ ජීවිත පුබුදු කරන් සමිදේ.